நமஸ்காரம். நான் இன்றைக்கி சுக்கு குழம்பு பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான சாமான்கள் என்ன சொல்கிறேன். அதோடு இல்லாமல் இந்த சுக்கு குழம்பு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. குழந்தை பெற்றவர்களுக்கு கூட அது மாதிரி பண்ணி கொடுக்கலாம். அதை வச்சு அதே மாதிரி இது வாயுக்கு, பித்தம், ஜுரம் அதுக்கெல்லாம் இந்த குழம்பு பண்ணி சாப்பிட்டா வாய்க்கு நல்லாயிருக்கும். அதுக்கு சாமான்கள்லாம் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். சுக்கு குழம்புக்கு தேவையான சாமான்கள்லாம் எடுத்து வச்சுருக்கு. சுக்கு ஒரு சின்ன துண்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் துவரம்பருப்பு 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு, 3 காஞ்ச மிளகா வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், உப்பு, கடுகு, பெருங்காயம், தாளிக்கிறதுக்கு கடுகு, எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு வெல்லம், ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு பொடி வச்சுருக்கேன். சுக்கு குழம்புக்கு வறுக்கிறதுக்கு வாண்டி போட்டு எண்ணெய் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். முதல்ல துவரம்பருப்பு போட்டுக்கிறேன். எல்லாமே நீங்கள் ஒன்றா போட்டு கூட வறுத்துக்கலாம். மிளகு காரத்துக்கு போட்டுக்கிறேன். சுக்கு இதிலே போட்டுக்கிறேன். பெருங்காயம் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் இதை வறுத்துக்கிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேப்பாக வறுத்துக்கிறேன். முக்கால் பாகம் வறுத்துருக்கு. இதில் மிளகா போட்டுக்கிறேன். 2 கரத்துட்டு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். எல்லாம் அழைத்து கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஏன்னா சுக்கோட வாசனை அடைச்சிடும். கொஞ்சமாக போட்டுக்கலாம். தேங்காய் வேணுங்கிறத இந்த டைமில் நீங்கள் போட்டுக்கலாம். தேங்காய் வேண்டானாலும் அப்படியே கூட பண்ணலாம். இப்போ கேஸ் அணைச்சிட்டு குழம்புக்கு தேவையான உப்பை போட்டுறேன். புளியை கூட இதுலேயே பிச்சு போட்டு வறுத்துட்டு கூட பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா புளியை நல்லா அரைச்சிட்டு ஊற வச்சு ஒரு 5 நிமிஷம் இதுலேயே போட்டு அரைச்சிக்கலாம். அரைக்கும் போதே வெல்லமும் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். வெல்லம் பூரா அரைச்சின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆறினோட சுக்கு குழம்புக்கு வறுத்ததெல்லாம் ஆற வச்சு இது மாதிரி அரைச்சி வச்சுட்டுருக்கேன். மிக்சியை அலம்பி ஜலம் வச்சுட்டுருக்கேன். இப்போ இந்த இதில் எண்ணெய் விட்டுருக்கேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிட்டுருக்கு. நான் கடலெண்ணெய் தான் விட்டுருக்கேன். நீங்கள் வேணும்னா நல்லெண்ணெயிலையும் தாளிச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். 2 நாள் கூட நீங்கள் வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருக்கு. மிளகா ஒன்று போடுறேன். கடுகு போடுறேன். கடுகு வெடிக்கட்டும். பெருங்காயம் போடுறேன். கருவேப்பிலை போடுறேன். இந்த அரைச்ச வேதையும் இதில் போட்டுருவேன். இது எவ்வளோ ஜலம் வேணுமோ, உங்களுக்கு எவ்வளோ நீர்க்க வேணுமோ, இல்லை கெட்டிமாக வேணுமோ, எப்படி வேணுமோ நீங்கள் பார்த்து அந்த அளவின ஜலத்தை கட்டிக்கணும். நான் இதில் கட்டிக்கிறேன். கொஞ்சம் கெட்டிமாக இருந்ததுனாக்கா 2 நாள் கூட நீங்கள் வச்சுக்கலாம். தேங்காயெலாம் போடாததுனால தோசைக்கெல்லாம் கூட தொட்டுண்டா நல்லாயிருக்கும். சாதத்தில் எண்ணெய் விட்டும் பிசிஞ்சு சாப்பிட்லாம். லூஸ் மோஷன் அது மாதிரி ஆற வாரத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசிஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா நல்லா இருந்தது உடம்பு. குழம்புக்கு எல்லாம் அலம்பி குத்தியாச்சு. கொஞ்சோண்டு வெல்லமும் போடுறேன். உப்பும் போட்டு அரைச்சிக்கிறதுனால நீங்கள் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க எவ்வளோ வேணும். நல்லா 2 கொதி வரட்டும். குழம்பு கொதிச்சுட்டு நல்லா இது மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே 1 ஸ்பூன் மேலே நல்லெண்ணெய் விடுறேன். நல்லாயிருக்கும். வேணுங்கிறவா விட்டுக்கோங்க. சுக்கு குழம்பு ரெடி ஆகிட்டு இப்படி தான் இருக்கும். நீங்களும் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.